வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தனா. இந்த வீடியோவில் திவ்யா சக்தி அப்படிங்கிறவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் அவங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். 2 எக்ஸாமுமே கிளியர் பண்ணியிருக்காங்க. 2019 ஒரு எக்ஸாமும் 2020 ஒரு எக்ஸாமும் கிளியர் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ணிவிட்டு ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க. நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்னாவே பயப்படுவோம். அப்படியே பயந்தாலும் எக்ஸாம் போய் எழுத பயப்படுவோம். அப்படியே எழுதி ரிசல்ட் ஃபெயிலுன்னு வந்தாலும் ஐயோ அவ்வளோதான் நம்மளால் முடியலன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிடுவோம். அப்படியே நம்ம பாஸ் ஆகிட்டாலும் அவ்வளோதான் பாஸ் ஆகிட்டோம்ல அப்படின்னு மற்றதை ட்ரை பண்ணாமல் நிறுத்திடுவோம். அப்படி இருக்கிறப்ப இவங்க நம்மக்கிட்ட தான் ஒரு பதவி இருக்கே, நம்ம ஏன் அடுத்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சு வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இப்போது அவங்க கையில் ஐஏஎஸ் பவரும் இருக்குது, ஐபிஎஸ் பவரும் இருக்குது. இது எவ்வளோ பெருமைப்படுற விஷயம் இல்லையா? நம்மளால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டிகிரியே படிச்சிருக்கோம் அப்படின்னா இன்னொன்று படிக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் ஒரு டிகிரி இருக்கே, எதுக்கு இன்னொன்று பண்ணிட்டு அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ வேணாலும் படிக்கலாம், எப்படி வேணாலும் படிக்கலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு அது வழி கிடச்சிட்டே இருக்கும். நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும், நம்ம பிடிச்சதை எல்லாமே நம்ம படித்து வாழ்க்கையில் ஷைன் ஆகலாம். அதுக்கு இவங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். 79th ரேங்கிங்கும் அப்புறம் 58th ரேங்கிங்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இவங்க யூபிஎஸ்சியில். பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இவங்க இருக்காங்கல்ல. வேறு வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி மோர் வேல்யூபிளான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து பார்த்துட்டே இருப்பீங்க.